தேவ செய்தியாளர் ராஜபாளையத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் அசரியா அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே வேதாகம குழுவிலே படித்தவர். கர்த்தர் அவர்களை தமிழ்நாடு எங்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை சரியாய் வெளிப்பாடோடு பிரசங்கிக்கக்கூடிய கிருபை உள்ளவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவரை பயன்படுத்துவாராக. அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நம் மத்தியிலே கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஒருவர் ஜெபிக்கலாம். வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பென தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். பாஸ்டருக்காக கத்தரை சோதரிக்கிறேன். முத்துக்குமார் பாஸ்டர், இங்கே இருக்கிற பாஸ்டர் ஒவ்வொருவருக்காக கத்தருக்கு சோதரம். கத்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ வார்த்தைக்குள்ளாக போகும் முன்பாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல், நாம் அதை கற்றுக்கொண்டு நாம் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். முடிந்தவர்கள் எழுதி கொள்ளுங்க. ரொம்ப ஆசீர்வாதமான பாடல் இது. முடிந்தவர்கள் எழுதி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. என்னை நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே உந்தன் ஆவியார். என்னை நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே ஆனந்த தைலத்தார். என்னை நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே உந்தன் ஆவியார். என்னை நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே ஆனந்த தைலத்தார். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியை தந்திட. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியை தந்திட. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட சந்தோஷத்தா என்னை நிரப்பிடு. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட சந்தோஷத்தா என்னை நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியார். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தார். உம்மோடு ரகசியம் பேசிட அந்நிய பாஷையை தந்திடு. உம்மோடு ரகசியம் பேசிட அந்நிய பாஷையை தந்திடு. எல்லாவற்றையும் நான் விளக்கிட வியாக்கின ஆவியால் நிரப்பிடு. எல்லாவற்றையும் நான் விளக்கிட வியாக்கின ஆவியால் நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியார். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தார். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியார். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே ஆனந்த தைலத்தார். கண்ணீரோடு நான் ஜெபித்திட கண்ணீரின் ஆவியை தந்திடு. கண்ணீரோடு நான் ஜெபித்திட கண்ணீரின் ஆவியை தந்திடு. மன்றாடினான் ஜெபித்திட மன்றாட்டின் ஆவியால் நிரப்பிடு. மன்றாடினான் ஜெபித்திட மன்றாட்டின் ஆவியால் நிரப்பிடு. என்னை நிரப்பிடுவே, என்னை எல்லாம் கேட்போமா? உந்தன் ஆவியார். என்னை நிரப்பிடுவே, என்னை ஆனந்த தைலத்தார். என்னை நிரப்பிடுமே உந்தன் ஆவியார். என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே
ஆனந்த தைலத்தா. போராடினான் ஜெபித்திட ஜெப ஆவியை தந்திடோ. போராடினான் ஜெபித்திட ஜெப ஆவியை தந்திடோ. போராட்டத்தை நான் ஜெயித்திட வல்லமையா என்னை நிரப்பிடு. போராட்டத்தை நான் ஆமென் வல்லமையா என்னை நிரப்பிடு, என்னை நிரப்பிடுமே. என்னை நிரப்பிடுமே. ஆனந்த தைலத்தா என்னை நிரப்பிடுமே. என்னை ஆமே உந்தனாவியா என்னை நீர். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோமா? நிரப்பிடுமே. ஆனந்த தைலத்தா. போராடி நான் ஜெபித்திட ஜெப ஆவியை தந்திடோ. போராடினான் ஜெப ஆவியை தந்திடோ. போராட்டத்தை நான் ஜெயித்திட வல்லமையா என்னை நிரப்பிடு. போராட்டத்தை நான் ஆமென் வல்லமையா என்னை நிரப்பிடு, என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. அப்படி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. ஆனந்த தைலத்தால் என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. உந்தனாவியார் என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. ஆனந்த தைலத்தால் பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியை தந்தே. எழுந்து பார்க்கலாம். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியை தந்திடு. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட சந்தோஷத்தான் என்னை நிரப்பிடு. சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்திட சந்தோஷத்தான் என்னை நிரப்பிடு, என்னை நிரப்பிடுமே, என்னை அப்பா இறங்கி வருகிறாருங்க. இயேசு மகாராஜா இந்த வேளையில மத்தியில் இறங்கி வருகிறார். நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் எப்பொழுது இறங்கி வருவதற்காய் சோதனம். வானம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஒவ்வொரு பாத்திரத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் நிரப்பினீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வரவேற்கிறோம். ஒவ்வொரு வேளை கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ரிபா ஷாகா தரபா. ஒவ்வொரு வேளை தேவ அபிஷேகம் இறங்குவதற்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா குறைவுகளையும் பரலோக பிதாவே உமது குமாரனை இயேசுவின் ரத்தத்தால் மன்னிப்பீராக. ஒவ்வொரு வேளை இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொருவரும் விடுதலை பெறக்கூடாதபடி சத்துரு கட்டுகளை கட்டில் அவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துரு கிரிகள் விலகுவதாக. ஒவ்வொரு நாவை கத்த தொடுவீராக. ஒவ்வொரு வேளை அக்கினிமயமான நாவுகள் இப்பொழுது இறங்குவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வாய்ஸை விரிவா திறந்து ஆண்டவரே நேரப்பட்டு கேளுங்க பார்க்கலாம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கண்ணீரோடு நான் ஜெபித்திட கண்ணீரின் ஆவியை தந்திடு. கண்ணீரோடு நான் ஜெபித்திட கண்ணீரின் ஆவி தந்திடு. மன்றாடினார் ஜெபித்திட மன்றாடினாவியால் நிரப்பிடு. மன்றாடினார் ஜெபித்திட மன்றாடினாவி நிரப்பிடு. என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. நாகத்தோடு கேளுங்க பார்க்கலாம். என்னை ஆனந்த தைலத்தால் என்னை
நிரப்பேடு என்னை. அப்பா இறங்கி வர்றாருங்க. ஆனந்த அபிஷேகத்தினால் இந்த வேலை நம்மளை நிரப்ப முடியா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கிலே இறங்கி வருகிறார். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட இடத்தில் அவர்களை ஊற்றும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். Thank you Lord. என்னை நிரப்பேடுவே, என்னை நிரப்பேடுவே. ஆமென். தகப்பனே, ஒவ்வொருவரை இந்த காலவெல்லை கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. Thank you, thank you, thank you, thank you. இயேசு மகாராஜா நமக்கிலே வந்துவிட்டார், நமக்கிலே வந்துவிட்டார். இறைக்கு தரித்தவனாக நமக்கு உணவுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இவா ஷாகா தாரா வாக்கா தாரா பலவா எங்க துணிவா உங்க மேல விசேஷித்த அபிஷேகம் உச்சப்படுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பலவீனம் மாறுகிறது. Thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளார் அமரோமாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் சவால் ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ராஜபாளையத்தை மையமாய் வைத்து கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோமாக. ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. ரோமர் எழுதின நிருபம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாம் வாழுகிற காலம் ஒரு போராட்டத்தின் காலம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் போராடிதான் ஆக வேண்டும். போராடாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. ஆனால் போராடினவர்கள் வெற்றி பெறுவார்கள், போராடாதவர்கள் தோல்வியைத்தான் சந்திப்பார்கள். இன்றைக்கு அநேகர் போராடுவதே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு ஜெயம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் நாம் போராடினால் தான் நாம் ஜெயம் பெற முடியும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஆவியான தாசியோடு எழுதுகிறார், சபையே, நான் ஜெபங்களில் போராடுவது போல நீ என்னோடு கூட நீ போராடி ஜெபிக்க வேண்டும். நீ போராடி ஜெபித்தால் மட்டும்தான் நீ ஜெயம் பெற முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் போராடி ஜெபிப்பதில்லை. இன்றைக்கு சாதாரணமாக கூட அநேகர் ஜெபிப்பதில்லை. 1 மணி நேரம் கூட நிறைய பேர் ஜெபிப்பதில்லை. நீங்கள் ஜெபிக்காதனால்தான் உங்கள் வாழ்வில் தோல்வி. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் சாகவில்லை? இங்க இருக்கிற ஒரு சகோதரி கேள்வி கேட்கிறீங்க, நான் ஏன் வாழ வேண்டும், நான் ஏன் சாகவில்லை, நான் ஏன் பிறந்தேன் என்று நீ கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீ சாக வேண்டும் என்று விரும்புகிறார். அது சாத்தானுடைய பொய். அதுக்கு நீ இடம் கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நபர் பேக் பெயின், உங்க வாழ்க்கையில முதுகு பகுதியில பயங்கரமான வலியோடு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவை சுகமாக்குகிறார். நீ சுகமாக்குவது அந்த ஜெபத்தின் முடிவில் நீங்க பார்ப்பீங்க. சிலர் உங்க வாழ்க்கையில கட்டியோட போராடுறீங்க. இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தின் முடிவில் அந்த கட்டியை உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைய பண்றதை நீங்க பார்ப்பீர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் அற்புதம் செய்ய வேண்டுமானால் முதலாவது உன் பாளையத்தை நீ சுத்தமாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்கள் பார்க்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில்
அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையோடு தேவ பிரசன்ஸை உணர முடியலன்னா, உங்க பாளையம் சுத்தமா இல்லை. பாளையம்னா என்றால் என்ன? நம்முடைய உள்ளத்தையும் குறிக்கும், நம்முடைய இல்லத்தையும் குறிக்கும். நாம் வாழுகிறதான வீடு எப்படிப்பட்டதாக இருக்கு யோசித்து பாருங்க. சிலர் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா கழுவி விட்டு ரொம்ப நாளா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீடு மொச்சின்னு வாசனை அடிக்கும். சிலர் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்கங்க ஒற்றை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது லெட்டின் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கிறங்கி கீழே விழுந்துருவீங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆட்களுக்கு ஹார்ட் அட்டாக் வேற எதுவுமே தேவையில்லை, லெட்டின் போய் அனுப்பி விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சீனு, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா பாஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்கன்னா நம்ம ஆட்களுக்கு இந்த கட்டில் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, பெட்டு, அதுக்கு கீழே எல்லாமே போயிடும் கிளீனா. எங்க போயிடும்? அதண்டி வீடு பார்த்தீங்கன்னா அப்படி கந்தல் கோலமா எல்லாமே கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? வீடு எப்படி இருக்கும்? கந்தல் கோலம். இந்த பெட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க பாருங்களா, அந்த மெத்தேன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதை என்னைக்கு கண்டுபிடிச்சாங்களா? ஐயோ, அது கொடுமை பார்த்தீங்கன்னா பல வருடம் ஆகி அது தோய்ந்து அது அழுக்காகி ஐயோ கன்றாவியா இருக்கும். போய் படுத்தோம்னா கூட மட்டும் வியாதியை நமக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடுற மாதிரி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வேற எப்படி கத்தர் உலாவாரு நினைக்க? ஏன் உன்னால ஜெபிக்க முடியல? ஏன் உன் வீட்டுக்குள்ள கத்தர் உலாவ முடியல? உன் வீடு எப்படி இல்லை? சுத்தமாவே இல்லை. வீட்டை கழுவி விட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேளுங்க. வீட்டை கழுவி விட்டு எத்தனை நாள் ஆச்சு? பக்கத்தில் உள்ள கைப்படி கேளுங்க. பெரிய தாய்க்குள்ள வீட்டை கழுவி விட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேளுங்க. அது மாதிரி இன்னொன்று ஸ்கிரீன் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்கிரீனு. அதை நம்ம ஆட்களுக்கு துவைச்சி எத்தனை மாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நீட்டா இப்போ வந்ததுனால யாருமே எந்த வேலையுமே என்ன செய்யறது இல்லை, பண்றதே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? வெளியே தான் பார்க்க அழகு, வேலை பார்க்க அழகு போலையா, வீடு எப்படி இருக்குமா இளவு போலன்னு சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல எப்படி கிடையாதுன்னா சுத்தம் கிடையாது. என்ன கிடையாது? ஆண்டவர் ரெண்டு காரியத்துக்கும் உன் வீட்டுக்குள்ள உலாவிக்கிட்டுவார். ஒன்று உன்னை ரட்சிப்பதற்கு, ரெண்டு ஆண்டவர் உன் எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் வந்த பொழுது ஆசரிப்பு கூடார நடுவில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மூணு கோத்திரமாக 4 திசையிலும் டெண்டு போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. டெண்டு போட்டா ஆவியானவர் உலாவி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு உலாவுகிறார்? ஜனங்களை பாதுகாப்பதற்காக, எதிரியவர்கள் கையில் ஒப்பு கொடுத்து இவர்களுக்கு ஜெயம் தருவதற்காக. ஆனா நம்மாட்கள் என்ன பண்ணானா, இந்த நண்டு நடுசெல்லாம் வீட்டு வாசலே உட்கார வச்சு கக்கா போவிச்சிட்டாங்க. எதுல உட்கார வச்சு? வீட்டு வாசலே உட்கார வச்சு என்ன பண்ணியாச்சு? போவோம் நினைக்கிறீங்க? நம்ம ஆட்கள் வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீடு எப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உள்ள ஆட்கள் துவைக்கிறதே கிடையாது, சரிதானா? இப்போ ஆட்கள் என்ன செய்யறது கிடையாது, துவைக்கிறதே கிடையாது. வீட்டு சுத்தம்ங்கிறது நம்ம வெளியே தான் வரும்போது எப்படி இருக்கிறோம், சுத்தமா இருக்கிறோம். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் ஒரிஜினல் தெரியும். எப்ப தெரியும் சொல்லுங்க? வீட்டுக்கு போனாதான் எப்ப தெரியும் ஒரிஜினலே? அது காலையில தூங்கி எந்திக்கும் போது நம்ம ஆட்களுடைய ஒரிஜினல் முகமே என்ன செய்யும் தெரியும். மற்ற நேரங்களில் நீங்க அவங்க ஒரிஜினல் முகத்தை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, சரிதானே? உங்களுக்கு நம்ம ஆட்கள் குளிக்க சொன்னாலும் பார்த்தீங்கன்னா எப்போ குளிப்பாங்க தெரியுமா? அது வீட்டில் லீவுன்னு வந்துருச்சுங்க, நம்ம ஆட்கள் குளிக்கவே மாட்டாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு தான் என்ன செய்வாங்க, குளிப்பாங்க. ஆனால் வேலைக்கு போகிறதா இருந்தால் மட்டும்தான் 7 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்து குளிச்சு அப்படி என்ன செய்வாங்க, அப்படியே காக்கா குளிப்பு, கந்தல் குளிப்பு எல்லாம் செண்டுன்னு ஒன்று வந்ததுனால நம்ம ஆட்கள் தப்பிச்சுக்கிட்டாங்க. என்ன தப்பிச்சுக்கிட்டாங்க? செண்டுன்னு ஒன்று வந்ததுனால என்ன செய்யறாங்க, தப்பிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஏன் கத்தர் உங்களுக்கு விடுதலை தரமாட்டுக்கார் அப்படின்னா, பாளையம் எப்படி இல்லைங்க, சுத்தமா இல்லை. உங்க பாளையம் சுத்தமா இருக்குதா? சிலர் இந்த இடத்துல கேள்வி கேட்குறீங்க, ஏன் வாழ்க்கையில் அடிக்கடி வியாதி வருது, ஏன் வாழ்க்கையில் அடிக்கடி சோறு வருது, நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறேனே, நான் வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறேனே, நான் கத்தரை நோக்கி தானே புலம்புறேன், ஆனா என் வாழ்க்கையில கத்தர் பதில் தர மாட்டேங்காரு. ஏன் பதில் தரமுன்னா, உன் வீட்டுக்குள்ளே கத்தர் வர முடியாதபடி உன் பாளையம் எப்படி இல்லை தெரியுமா, சுத்தமா இல்லை. பாளையம் சுத்தமா இருந்தாதான் கத்தர் உழவவே முடியும். உன் உள்ளமும் சுத்தமா இருக்கணும், உன் இல்லமும் எப்படி இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமண தடை ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு காரியம் ஏன் வாய்ப்பு இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிக்க முடியல தெரியுமா உங்களுக்கு? பாளையம் எப்படி இல்லை, சுத்தமா இல்லை. கத்தர் உலாவதற்கு தகுந்தால் போல இருக்கணும். உங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வர்றானா வீடு எப்படி வச்சிருப்பீங்க சொல்லுங்க? கடனையாவது வாங்கி, என்னத்தையாவது வாங்கி, கடனையாவது வாங்கி வீட்டை எவ்வளவு டெக்கரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு டெக்கரேட் பண்ணுவீங்க. அவர் 1 நிமிஷம் பார்க்கறதுக்கு.
ஒரு சாதாரண முதலமைச்சர் வந்தா இப்படி செஞ்சீங்கன்னா, வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர் நம் வீட்டுக்குள்ளதான் எப்பயுமே என்ன செய்ய விரும்புறார்? தங்க விரும்புறாரு. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும்? நம்ம ஆட்கள் சிலர் சொல்றது என்ன தெரியுமா? பக்திமான்கள், என் உள்ளம் கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியுமா? உன் உள்ளம் கர்த்தருக்கு தெரியும். உன் இல்லமோ கர்த்தருக்கு தெரியும். யாருக்கு தெரியாதுன்னு சொன்னா, ஐயா மனுஷன் வந்தாலே இருக்க முடியலையே, பிறகு எங்க கர்த்தர் வந்தா இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றது புரியுதா? சில ஆட்கள் நாய் வளர்க்குறாங்க. என்ன வளர்க்குறாங்க? நாய் வளர்க்குறாங்க. அது பெட்ரூம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது எங்க ராஜா மாதிரி மனுஷனுக்கு கூட அவளை மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க. மனுஷனுக்கு கூட என்ன கொடுக்க மாட்டேங்காங்க? இந்த நாயை வளர்க்குற ஆட்களை பார்த்தா ஐயோ கொடுமையா இருக்குது. நாத்தம் தாங்க முடியல. அந்த நாயை குளிப்பாட்டுறாங்களோ குளிப்பாட்ட மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது வேற படுத்து, ஐயோ அதுல பூனை வேற, அதுல இவங்க கொஞ்சிக்கிறது வேற, அதுலயே வச்சு ஒன்னா சாப்பிடுறது வேற. அட பாவிகளா, பிற வியாதி வராம பிற என்ன வரும்னு கேட்குறீங்க? சொல்லுங்கய்யா. இங்க உட்கார்ந்துருக்கு சில ஆத்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது. புரியுதா? பிற வியாதியா வருது, பலவீனமா வருதுன்னா ஏன் பிசாசு போக மாட்டேங்கானா? வீட்டுக்குள்ள கர்த்தர் வர அனுமதிக்கிறது இல்லை. வீடு ஃபுல்லா எப்படி இருக்கிறது? அசுத்தமா இருக்கிறது. சில வீடுகளை போய் பாருங்களேன், அப்படியே துணி பார்த்தீங்கன்னா அங்கங்க என்ன செய்யும்? தொங்கிக்கிட்டு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது வர்றாங்கன்னா மட்டும்தான் அது அண்டர் கிரவுண்ட்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? பெட்டுன்னு ஒன்று நிறுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லைன்னா அதுவும் ரொம்ப கொடுமை. பாஸ் வர்றாரு அப்படின்னா நீட்டாயிரும். அதுவும் எதுனா பாஸ் உட்கார்ந்துருக்கிற அந்த வரவேற்பாரை மட்டும்தான். பிறகு உள்ளக்களை போய் பார்த்தீங்கன்னா நீங்க கரைங்க கீழே விழுந்துருவீங்க. சரிதானா? அப்படியே என்ன செய்யும்? கந்தல் கோலமா அப்படியே கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு நீட்னஸ் கிடையாது. பிற எப்படிங்க கர்த்தர் உலாவுவாரு? பிற எப்படி உனக்கு ஜெப சிந்தை வரும்னு நினைக்கிற? கர்த்தர் எப்படி உனக்கு ஜெப ஆவியெல்லாம் நிரப்புவாருன்னு நினைக்கிறீங்க? இங்க அபிஷேகத்துல கர்த்தர் நிரப்புறாரு. வீட்டுக்கு போனா என்ன ஆயிருதுன்னு நினைக்கிறீங்க? பொசுன்னு போயிருது. என்ன போயிருது? ஏன்? இருக்கிற இடம் அப்படி இருக்குது. இருக்கிற இடம் எப்படி இருக்குது? கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். தேவ பிள்ளையே, உன் பாளையத்தை சுத்தமாக்கு, அதே வேலை உன் சிந்தையும் சுத்தமாக்கு. எதை சுத்தமாக்கணும்? கர்த்தர் உனக்கு கிரியை செய்யணும், கர்த்தர் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா சங்கீதம் 66 18 19 20 வாசிங்க பார்க்கலாம். Psalms chapter 66 18 to 20. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு. இந்த சங்கீதத்தில் தாவீது கிடையாது. ஆனா தாவீதுக்கு இது ரெண்டு நடந்துச்சு. தாவீதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா அவர் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கல, அவரை விட்டு கிருபை விலகிருச்சு. அவரை விட்டு என்ன செஞ்சிருச்சு? கிருபை விலகுச்சு. எப்ப விலகுச்சு? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பிறகு உப்பிரிக்கிற நின்று அப்படி மேல இருந்து பாக்குறேன். அடுத்தவங்க வீட்டை எதுக்கு பார்க்கணும்? சரிதானா? நம்ம ஆட்கள் இன்னைக்கு உப்பிரிக்கனா வேற ஒண்ணும் இல்லை, செல்போன் தான் உப்பிரிக்க. சரிதானா? எதுதான் உப்பிரிக்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் எவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், எவன் எங்க டூயிட் பாடிக்கிட்டு இருக்கான், எவன் போட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்திருக்கீங்களா? இது அக்கிரம சிந்தை. எப்ப பார்த்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள். இன்னைக்கு அநேகருடைய வீண் சிந்தனைகள் தான் கிருபை இழந்து போறீங்க. நல்லா கவனிக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு மாற்றம் இல்லாததுக்கு காரணம்னா, சபையில வர்றீங்க, சபைக்கு வரும்போது கர்த்தர் கிருபை கொடுக்கிறா, சபைக்கு வரும்போது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறா. ஆனா நீங்க அந்த கிருபையை காத்துக் கொள்வதில்லை. நீ கிருபையை இழப்பதுனால உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. 2 காரியம் நடக்கும் வாழ்க்கையில. வீணான சிந்தனை இருந்தா, வேதம் சொல்லுகிற சங்கீதம் 119 116, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா the double mind. இன்னைக்கு அநேகருக்குள்ள பாத்தீங்கன்னா the double mind, இரு மனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையுமே என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபத்துல உட்காரும் போது உன் சிந்தனை ஒரு மனம் உள்ளதா இருக்குதா? உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அதை முடிவிக்கல இதை முடிவிக்கல அப்படின்னு எண்ணங்கள் ஓடுதா? இப்படிலாம் எண்ணங்கள் ஓடுனா நீ இருமனம் உள்ளவன். நீ இருமனம் உள்ளவன் தன் வழிகள்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நிலையற்றவனா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைக்கவே நினைக்காத உனக்கு கன்ஃபார்மா கிடைக்காது அப்படிங்காரு. கன்ஃபார்மா என்ன செய்யாதே? அப்ப நமக்கு எப்ப பாஸ்டர் கிடைக்கும்? ஒரு மனம் வேணும்.
ஒருமனம்னா யாரோடு ஒருமனப்படணும்? தேவனோடு ஒருமனப்படணும், தேவ வார்த்தையோடு ஒருமனப்படணும், தேவ பிரசன்ஸோடு ஒருமனப்படணும். ஆனா நீ செல்போனோடு ஒருமனப்படுற, உலகத்தோடு ஒருமனப்படுற, உலகத்தின் ஆவியோடு ஒருமனப்படுற. உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் செல்போன், யூடியூப். போர்வை என்ன தெரியுமா? கிறிஸ்துவத்தின் நிகழ்ச்சியை தான் பார்க்கிறேங்கிற போர்வையில இன்னைக்கு அநேகர் வீணான சிந்தனை உள்ளவர்களாகி தேவ பிரசன்னத்தை இழந்துகிட்டு இருக்கீங்க, தேவ கிருபை இழந்துகிட்டு இருக்கீங்க. அதனால உன் வாழ்க்கை அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்குது. நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கை அனலும் இல்லை குளிரும் இல்லை, நடுநிலைமையில வெதுவெதுப்பா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஜெபம்ங்கிறதே இல்லை. வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவ பிள்ளையே தேவனோடு ஒருமனப்படு, தேவனோடு தேவ வார்த்தையோடு ஒருமனப்படு. தனிமையில் உட்கார்ந்து தேவ வார்த்தையினால் உன் மனதை உன் இருதயத்தை நிரப்பு. தேவ வார்த்தையை சத்தமா வாசித்து அதை உன் மைண்ட் உன் இருதயத்தை நிரப்புனா தேவனோடு ஒருமனப்பட முடியும். முதலாவது தேவ வார்த்தையோடு ஒருமனப்படணும், அப்பதான் நீ தேவனோடு ஒருமனப்பட முடியும். நீ அவர் வார்த்தையோடு ஒருமனப்படாமல் நீ தேவனோடு ஒருமனப்பட முடியாது. அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு தராதவன் தேவனுக்கு மதிப்பு தராதவன் என்ற அர்த்தம். சொல்றது புரியுதா? பைபிளை எத்தனை பேர் ரெகுலரா வாசிக்கிறோம்? ரெகுலரா வாசிக்கிறோமா? வாசித்தது மனதுல தங்கி இருக்குதா? நிறைய பேர்ட்ட கேட்டா பைபிள வாசித்தீங்களா? வாசித்தேன், ஆனா என்ன படிச்சேன் தெரியாது அப்படிம்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சிலர் பைபிளை படிக்கிறது இல்லை. யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம செல்போனுக்கு கொடுக்கிற டயத்தை நம்ம எதுக்கு கொடுப்பதில்லை தெரியுமா? தேவ வார்த்தைக்கு, தேவ பிரசன்ஸுக்கு, தேவாவியனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் என்ன செய்வதில்லை? இடம் கொடுப்பதில்லை. இந்த இடத்துல ஒரு நபர் கேள்வி கேட்கிறீங்க, ஆவியானவர் என்னோடு பேச மாட்டேங்காருன்னு. ஆவியானவரோடு பேசுவதற்கு நீ என்னமா நேரத்தை செலவு பண்ற? பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன்ல, ஆவியானவரோடு டயத்தை ஸ்பெண்ட் பண்றியா? எப்ப பார்த்தாலும் கவலைப்படுறீங்களே. இந்த இடத்துல இருக்கிற சிலர் கவலைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்து விடு, வைத்து விடு அப்படின்னாரு. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கு கவலைப்படாது. நம்ம ஆட்கள் ஒன்று விடாம கவலைப்படுறோம். எப்படி கவலைப்படுறாங்க? நம்ம ஆண்டவர் சொல்றாரு ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆனா நம்ம ஆட்கள் ஒன்று விடாம கவலைப்படுறது. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க சிலர், என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும் பாஸ்டர் அப்படின்னு கவலையோட வந்திருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவ்வளவு தானே வளர்த்து கொடுத்தேன்ல, அதுக்கு முடிக்க எனக்கு தெரியும், நீ என்னை விசுவாசித்து சோத்திரம் மட்டும் பண்ணு, ஆத்திரம் வராது அப்படிங்காரு. இல்லையா? அதை விட்டு புலம்பல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. நீ என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, நகை இல்லையே. உனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்த ஆண்டவர் எந்த காலத்துல எதை செய்யணும் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ கவலைப்பட்டினா அது பாவம். கிறிஸ்துவனுக்கு கவலைப்படுறது பாவம், அது தெரியுமா உங்களுக்கு? நீ கவலைப்படாதன்னு பிரசங்கம் கேட்டிருப்ப, ஆனா நீ கவலைப்பட்டினா இயேசு கிட்ட இருந்து ஒரு அற்புதம் நடக்காது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் கவலைப்பட்டினா அது பாவம். இயேசு உனக்கா எல்லாம் சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ கவலைப்பட வேண்டியது எதுக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு அழுகணும், அதுக்குத்தான் கண்ணீர் விடணும். அதை விட்டு சொந்த கதை சோ கதைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன பிட்டு கூட ஏன் அற்புதம் செய்ய மாட்டார். எழுதிச்சுக்கோங்க. யாருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. ரட்சிக்கப்படாதவங்க கவலைப்படலாம். புரியுதா? உனக்கா எல்லாமே இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். அதனால கவலையை கர்த்தர் மேல வச்சிருங்க. பாளையத்தை சுத்தமாக்குங்க. உங்க மனதை சுத்தமாக்குங்க. எதை சுத்தமாக்குங்க? மனது அதுவால சுத்தமெல்லாம் ஆகாது. நீ உட்கார்ந்து தேவ வார்த்தை என்ன செய்யணும்? வேதத்தை சத்தமா வாசித்து மைண்டு இருதயத்தை என்ன செய்யணும்? நிரப்பணும். நான் செய்தி கேட்கிறேங்கிற போர்வையில ஏமாந்து வஞ்சித்து போகாத. தனியா உட்கார்ந்து நீயும் தேவனும், நீயும் தேவ வார்த்தையும், நீயும் தேவ பிரசனம், அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. மற்றவங்க செய்தியை கேட்கலாம், அது ஆரம்பத்துக்கு நல்லது, அது தூண்டிவிடும், ரொம்ப நல்லது. ஆனா தனியா உட்கார்ந்து இண்டிவிஜுவலா பிரசனலா உன்னை தனியா விட்டா நீ எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிற, நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, அதை பொறுத்துதான் கர்த்தர் உன்னை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை, உங்க பாளையத்தை சுத்தமாக்குங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பாளையத்தை சுத்தமாக்குவீங்க? வீட்டுல போன உடனே எல்லாம் துணி இனியெல்லாம் கழட்டி போட்டு, தலையனெல்லாம் கழட்டி போட்டு கொஞ்சம் என்ன செய்யுங்க? சுத்தமாக்குங்க. எல்லா தடையும் மாறிடும். அல்லேலூயா. ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி எதுவுமே அங்க வச்சுக்கிடாதீங்க. என்ன வச்சுக்கிடாதீங்க? என்ன வரக்கூடாது? வர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ஏன் வருது தெரியுமா?
வீட்டை என்ன செய்யறது இல்ல, சுத்தமே என்ன செய்யறது இல்ல. மாத்தி மாத்தி ஏன் வியாதி, ஏன் தூக்க பிசாசு வருது தெரியுமா உங்களுக்கு? வீட்டை என்ன செய்யறது இல்ல, சுத்தமே பண்றது இல்லை. சரிதான், நான் தயவு செய்து வாரத்துக்கு ஒருக்காவது வீட்டை கழுவி விடுங்க. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, வாரத்துக்கு ஒருக்காவது வீட்டை என்ன செய்யுங்க, கழுவி விடுங்க. நாங்கள் ஓவர் பிஸி பாஸ்டர். எப்படி பாஸ்டர்? ஓவர் பிஸி. வேற அப்படித்தான் இருப்பீங்க. ஓகே சரி, இதெல்லாம் சரி பண்ணுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ நம்ம வேறதுக்கு நேராக ஃபர்ஸ்ட் இருந்து வருவோம். ரோமர் 15:32 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், வாசிங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை என்ன செய்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராட்டம், ஜெபமின்மை. ஏற்கனவே நீ தோல்வியை அடைந்து விட்டாய் என்பதற்கு அடையாளம். ஜெபம் என்ன என்பது என்னதுங்க? நீ ஏற்கனவே என்னதை அடைஞ்சிட்ட? தோல்வியை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் தனிப்பட்ட விதத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? ஜெபம் பண்ணவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ற ஆத்துமாக்கள் பார்த்தீங்களா? இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்ல? நமக்கு பேர் பெண்டிகாஸ்ட். நமக்கு பேர் என்ன பேர்? இன்னைக்கு பெண்டிகாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? ஒரு காலத்தில் பிசாசு பெண்டிகாஸ் சபைக்கு வந்தால் என்ன செய்யணும்? ஓடும். ஆனால் இப்போ அதை ஆடுது. அது என்ன செய்யுது? சேர்ந்து நம்ம ஆட்களோடு சேர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? டுவேட் பாடிக்கிட்டு இருக்குது. சூப்பராக பாடுறாங்கடா அப்படின்னு. ஏன் தெரியுமா? செவமே என்ன செய்யறது இல்லை, பண்றது இல்லை. நீ 1 மணி நேரம் கூட நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிறன்னா எழுதி வச்சுக்கோங்க, தோல்வியை உன் நெத்தியில எழுதி வச்சிருக்கேன்னு அர்த்தம். பக்கத்துல எப்படி சொல்லுங்க, 1 மணி நேரம் கூட முழங்கால் போட்டு ஜெபம்னா தோல்வியை உன் நெத்தியில என்ன செஞ்சு வச்சிருக்க, எழுதி வச்சிருக்கேன்னு அர்த்தம். பிறகு எனக்கு தோல்வியா வருது, வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. என்ன நடக்க போகுது? ரட்சிக்கப்படும் போது மட்டும்தான் கிருபை இலவசம். மற்ற எந்த கிருபை என்ன கிடையாது, இலவசம்லாம் கிடையாது. புரியுதா? நீ ரட்சிக்கப்பட்ட பார்த்தியா? ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் இலவசமா உனக்கு என்ன செஞ்சாருன்னா கிருபை கொடுத்து உனக்கு குழந்தையா பிறக்க வச்சாரு. குழந்தையா பிறந்து கொஞ்ச நாளைக்கு பால் ஊட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இலவசம் தான். அது என்னதுதான்? இலவசம் தான். கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீயா தான் என்ன செய்யணும்? திங்கணும். புரியுதா? நீயா தான் தாண்டணும், நீயா தான் ஓடணும். வயசு ஏற 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 எல்லாமே உனக்கு புரியுது. நீ தான் என்ன செய்யணும்? அப்பா உனக்கு கைடன்ஸ் பண்ணுவார். என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏசப்பா சொல்லி தருவார். எப்பா இதை செய்யணும், இதெல்லாம் செஞ்சேன்னா நான் உனக்கு வெற்றி தருவேன்னு சொல்லுவார். அதே போலதான் அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க ரொம்ப கொஞ்சினீங்களே, இப்ப என்னை கொஞ்சிங்கன்னா இப்ப கொஞ்சம் தான் செய்வாங்க, வேற கொஞ்சம் நடக்கும். என்ன கொஞ்சம் நடக்கும்? சத்து சத்துன்னு அரையிற கொஞ்சம் வேணா என்ன செய்யும்? நடக்கும். புரியுதா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1 லிட்டர் பாலை குடிச்சிட்டு ஓடுனே, எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அது அப்போ ஓடலாம். இப்ப நீ 1 லிட்டர் பாலை குடிச்சு ஓட முடியுமா? நடக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? அப்படி உருண்டு உருண்டு ஜெபம் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். இப்ப ரட்சிக்கப்பட்ட பொழுது அப்படி எப்படி வெளிப்பாடுலாம் கிடைச்சு இப்ப தூக்கமா வருது பாஸ்டர். ஏன்? முழங்கால என்ன செய்யறது இல்ல. நிறைய வீட்டுக்குள்ள எனக்கு ஆண்டவர் இப்ப சொல்றாரு, சில பிசாசே போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது தெரியுமா? நீ முழங்கால நிக்காதனால போக மாட்டேங்குன்னு கர்த்தர் தெளிவா சொல்றாரு. நீ முழங்கால நின்னேனா உனக்குள்ள இருக்கிற பிசாசு போகும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு போகும். உன் வீட்டுல குடிக்கிறவங்க மனம் திரும்புவாங்க, உன் வீட்டுல பாவத்துல வாழ்றவங்க மனம் திரும்புவாங்க. இன்னைக்கு ஏன் யாரு மனம் திரும்புறதுல தெரியுமா உங்களுக்கு? முழங்கால நின்று ஜெபமே கிடையவே. ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது போராட்டம். அது என்ன போராட்டம் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்றாரு, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்துல என்ன போராட்டம் போராடணுமா? நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறமா இருக்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டம், குட் ஃபைட். என்ன ஃபைட்டுங்க?
குட் ஃபைட். நம்ம குட் ஃபைட், நல்ல ஃபைட் பண்ணும்படி தான் கர்த்தர் உங்களை என்னன்னு செஞ்சிருக்காரு. ஜெபம்னாவே யுத்தம், ஜெபம்னாவே தேவன்கிட்ட பேசுறது தான், அது ஒரு பகுதி. ஆனா ஜெபம்னா என்ன தெரியுமா? யுத்தம். நம்மளுக்கு தேவன்கிட்டே பேசுறது இல்லை, அது வேற பிரச்சனை. சரிதானே? நாங்க ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் பேசுவோம். பாஸ்டர் இதை மட்டும் கொடுத்துருங்க, இதை மட்டும் கொடுத்துருங்க, இதை மட்டும் கொடுத்துருங்க, இவர்கிட்ட மட்டும் வேணா. நாங்கள் 24 hours என்ன செய்வோம்? நைட்டு 12 மணிக்கு கூட பேசிக்கிட்டு இருப்போம். டேட்டஸ் வைப்போம், 3 மணிக்கு டேட்டஸ் வைப்போம், 4 மணிக்கு டேட்டஸ் வைப்போம். கொடுமையா இருக்குது நம்ம ஆட்கள் வைக்கிற நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா. எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களா, கிருபை பெற வேண்டிய நேரத்தில் என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க? டேட்டஸ் வைக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை அனுப்புறது. அந்த நேரம் தான் உருண்டு. ஏன் நீ எவனுக்கு வசனத்தை? நல்ல காலத்திலே ஒழுங்கா பைபிள் என்ன செய்ய மாட்டேங்கான், படிக்க மாட்டேங்கானே. இப்ப தினமணி ஒரு வசனம் அனுப்புனா அவன் படிப்பான்னு நினைக்கிற? ஹலோ, 10ல் 1 11 அப்படித்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யாரு வசனத்தை படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? மோகன்சி ஐயா வேணா வந்தாருன்னா ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி படிக்கிற மாதிரி ஜூக்கா கொடுக்குறது. என்ன கொடுக்கறது? அவர் அதை பார்த்து ஏமாந்து போறாரு. அவர் என்ன செய்யறாரு? நாங்களே ஏமாற மாட்டோம். நானும் மோகன்சியை பார்த்து நேரடியாக பார்த்து சொல்லிடுவேன். நிறைய பேர் கூட்டத்தில் பார்த்து ஏமாந்து, நம்ம கூட்டத்தில் வர லீலி கண்ணீர்லாம் பார்த்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கு. என்ன கண்ணீர்? நம்ம ஆட்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு கண்ணீர் வரும், பார்த்திருக்கீங்களா? அது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். யாருக்கு கொடுக்கப்பட்ட வரம்? பெண்களுக்கு. அப்படியே கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா கண்கள் இருந்து கண்ணீர், அப்படியே சேலையிலிருந்து கண்ணீர், அப்படி கர்ச்சீப்ல இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். ஐயோ, இந்த லீலி கண்ணீர்லாம் பார்த்து நம்ம ஆண்டவர் ஏமாறுறவரு கிடையாது. புரியுதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? தனிப்பட்ட வாழ்க்கையில 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்றது இல்லை. வேற இங்க வந்துட்டு நான் ஜெபம் பண்ற மாதிரி என்ன செய்யறது? நடிக்கிறது. சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? நீ 1 மணி நேரம் கூட ஜெபிக்கல அப்படின்னா, யுத்தம் பண்ணல அப்படின்னா, நீ சாத்தானை ஜெயிக்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் என்ன செய்தேன்? போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம வாழ்க்கை அப்படி சொல்ல முடியுமா? ஜெயம் உள்ளதா என் வாழ்க்கை முடியுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ஜெயம் பெற முடியல அப்படின்னா, அநேகர் ஜெபத்துல போராடுற பழக்கமே, முழங்கால நிக்கிற பழக்கமே கிடையாது. ஆல் நைட் பிரேயர் நடந்துக்கிறதான அருள் ஸ்டீபன் சார் கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய அப்பா ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா மனுஷன் 9 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம் அப்படின்னா, நைட் ஜெபம் அப்படின்னா முழங்காலே நிற்பாராம் பல மணி நேரம். ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க கூடாது. என்ன குடிக்க கூடாது? பாஸ்டிங் பிரேயர் என்ன பண்ணக்கூடாது? காலையில சாயந்தரம் வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். எவனாவது இப்படி தண்ணி பாட்டில் பக்கத்தில் வச்சு தூக்கி எடுத்துருவானா? முழங்காலே என்ன செய்யணுமா? நிக்கணுமா? நம்ம ஆட்கள் இன்னைக்கு முழங்கால நிக்கிறீங்க. அதனாலதான் நீ பிசாசுக்கு முன்னாடி நிக்கிற. இயேசுக்கு முன்னாடி முழங்கால் போட்டா பிசாசுக்கு முன்னாடி முழங்கால் போட வேண்டிய அவசியம் ஏன்? பிசாசு பிடிச்சி ஆட்டுது. ஏன் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு ஓட மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்குள்ள இருக்கிற குடி பிசாசு, வீட்டுக்குள்ள இருக்கிற சிகரெட் பிசாசு, வீட்டுக்குள்ள இருக்கிற செல்போன் பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது? ஓடுதா? என்ன சொன்னாலும் ஓட மாட்டேங்குது. வந்து என்ன செய்யுது? உட்காருது. நீ முழங்கால் போட்டு பாரு, ஓடுதா ஓடலையான்னு பெற பார்ப்போம். கார்த்திக் கமாலியல் அவரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காரு. அவரு நல்லா தண்ணி அடிக்கிற ஆத்துமா, சரிதானா? பல பாவங்களை செய்யற ஆத்துமா. ஆனா அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் நீ என்ன குடிச்சு வா. நான் ஆத்தா எங்க வச்சிருக்கேன்னு தெரியுமா? முழங்கால வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கிறேன்? வருவடா மாப்பிள்ள, ஒரு நாள் எங்க வருவ ஊழியத்துக்கு? அவங்க முழங்கால் போட்டாங்க. இன்னைக்கு ஆத்துமா வந்து நிக்குதா இல்லையா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முழங்கால் போடுற பழக்கமே எத்தனை பேர் முழங்கால் வீங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே பல என்ன செய்யுது? எப்படி இருக்கு ராஜா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற பழக்கமே இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கவே தெரியல. அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க நிறைய கிறிஸ்தவங்களை இப்ப பார்த்துட்டேன். ஏன் நானும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன். ஆண்டவர் கிருபையினால இப்ப ஜெபம் பண்ண கத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்கவே தெரியல. எப்படி ஜெபிக்கணும் தெரியல. தயவு செய்து சொல்றேன், ஜெபிக்க கத்துக்கோங்க. முழங்கால் யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. முடிஞ்சா அதை வாங்கி என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ண பழகுங்க. இன்னைக்கு யாருக்குமே ஜெபிக்கவும் தெரியல. ஜெபத்துல போராடணுங்க. போராடினாதான் வெற்றி கிடைக்கும். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஆத்தும ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிற, தீமோத்தேயுவே நீ நல்ல போராட்டத்தை என்ன செய்யணும்? போராடணும். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும். இதுக்காக நீ அழைக்கப்பட்ட. நான் போராடுறது போல நீ என்ன செய்? போராடு.
உன் வாழ்க்கையில நீங்க போராடுறீங்களா? காலையில இருந்து 3 மணிக்காவது எந்திரிச்சு தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு உன் குடும்பத்துக்காக போராடுறியா? உன் குடும்பத்தில் உள்ள மக்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் போராடுறியா? உன் குடும்பத்தில் உள்ள மக்கள் பரிசுத்தமா வாழ்றதுக்காக போராடுறியா? நீ தேவ ஜெயம் வரணும் போராடுறீங்களா? போராடுறதே இல்ல. எப்படி கர்த்தர் ஜெயத்தை தருவாரு? இங்க நிறைய பேர் வெற்றி பெறாததுக்கு ஒரு காரணம் தெரியுமா? ஃபாஸ்டிங் பிரேயரே கிடையாது. முதல்ல பிரேயரே கிடையாது. ரெண்டாவது என்ன கிடையாது? ஃபீஸ்டிங் தான் இருக்குது. என்ன இருக்குது? ஃபாஸ்டிங் நமக்கு பேரு. ஆனா நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை ஃபாஸ்டிங்னு வச்சு வர்றோம். சபையில 1 hour பிரேயர் பண்ணாலே அதுல எத்தனை பேர் முழங்கால் போடுறீங்க? எத்தனை பேர் கவனமா கவனிச்சு ஜெபம் பண்றீங்க? ஜெபமே. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஃபாஸ்டிங் சொல்றோம். ஐயா, ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணல அப்படின்னா உன் வாழ்க்கையில நீ ஜெயம் பெறவே உபவாசம் பண்ணி நீ போராடினா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஜெயிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. யாரை பார்த்து இயேசு சொல்றாரு? சீசர்ல பார்த்து சொல்றாரு. விசுவாசம் இல்லாத என்ன உள்ள சந்ததி? மாறுபாடுள்ள சந்ததி. அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவு கவலைப்படுறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய சபையை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. ஐயா, தேசம் எவ்வளவு பாவம் இருக்குன்னு பெருசு அல்ல, எவ்வளவு நம்மளை சுத்தி அக்கிரமம் நடக்குங்கிறது முக்கியம் அல்ல. நீ முழங்கால் நின்னா தேசம் உனக்கு முன்பாக முழங்கால் படிக்கணும். நீ முழங்கால் போடாதனாலதான் தெருவில் இருக்கிற பிசாசு ஓட மாட்டேங்குது. ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எந்த மட்டும் நான் உங்களிடத்தில் எப்படி இருப்பேன்? பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க பார்க்கலாம். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போகும் என்று, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்று பாருங்க. ஏன் பிசாசு போக மாட்டுது? இன்னைக்கு நிறைய பேர் அது என்ன ஆவின்னு நினைக்கீங்க? ஊமும் செவிடுமான ஆவி. மார்க்கு 9ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்துக்கோங்க, சரிதானா? அது என்ன ஆவி? ஊமையும் செவிடுமான ஆவி. இன்னைக்கு நம்ம வீட்டு ஆட்களுக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஊமையும் வாயை திறடான்னு சொல்ல வாயை திறப்பான்னு நினைக்க, ஜெபம் பண்றான்னு சொன்ன ஜெபம் பண்ணுவான்னு நினைக்க, சண்டை போறதுக்கு மட்டும் வாய் பீன்னு திறக்கும். பார்த்திருக்கீங்களா? செல்போன் கூப்பிட்டா காது திறக்கும், பார்த்திருக்கீங்களா? ஆனா நம்ம என்னதான் சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு காதை என்ன செய்யாது, கொரட்டை விட்டு நல்லா தூங்குவார். பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆவி பிடிச்சிருக்குது சொல்லுங்க? ஊமையும் செவிடுமான ஆவி. இந்த ஆவிக்கு நீ பீம்பின்னு காதை ஊதுனாலும் அது செவிடங்காதுல சங்கு ஊதுறதுக்கு தான் அர்த்தம். அது போகணும் அப்படின்னா என்ன போடணும்?
ஃபாஸ்டிங் போடணுயா. என்ன போடணும்? ஒரு சபை ஊழியர், அவங்க சபை நடத்திக்கிட்டு இருந்தவங்க. சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்துமாக்கள் வந்தாங்க. 1000க்கு மேற்பட்ட ஆத்துமாக்கள் வந்திருந்தாங்க. சபை நல்லா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 80 ஆத்துமாக்கள் இருக்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ பாஸ்டர் உள்ளத்தில் ரொம்ப வேதனை. அவர் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் தெரியல. அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தார். தானும் தன் மனைவியுமா முழங்கால் படிட்டு 7 நாட்கள் உபவாசம். எத்தனை நாள் பாஸ்டிங்க? 7 நாள். பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி ஸ்டேஜில் வந்து முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கதற ஆரம்பித்தார்கள். 7 நாட்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். கர்த்தர் திறந்தா சபை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கி நாவி, அது பார்த்தீங்கன்னா அப்படி படுத்து அப்படி கொட்டாய் விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்குது. ஆண்டவர் காமிச்சோன்னு இவருக்கு ஆவியில பார்த்தீங்கன்னா பயங்கர வைராக்கியம். குரங்கி நாவி அப்படின்னாரு பாருங்க. பயந்து என்ன செஞ்சா இருந்துச்சு. உடனே அது சொல்லிச்சு, நான் தான் ரொம்ப வருஷமா இங்கே உட்காந்து ஆத்துமாக்கெல்லாம் வரவிடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், தடை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ துரத்திடாதீங்க அப்படின்ச்சு. உனக்கு இந்த ஃபீல்டுல என்ன கிடையாது, இடமே கிடையாது, நீ இப்ப போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல குரங்கி நாவிய வெளியேறி போ அப்படின்னாங்க பாருங்க. அது வெளியே போச்சு. போன ஆத்துமாக்கள் எல்லாம் கர்த்தர் படிப்படியாய் கொண்டு வந்து சபை வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசு போக மாட்டேங்குது. எங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் பேசுவாரு, நிறைய வீடுகளையும் சரி நிறைய சபைகளையும் சரி இன்னைக்கு பிசாசு வெளியே போவதில்லை. ஏன் போக மாட்டுக்கு அப்படின்னா, நம்ம உபவாசம் பண்ணி என்ன செய்யறது இல்ல, ஜெபிக்கிறதே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபை வந்து இருந்துச்சு. ஏன்னா சபை எப்ப பார்த்தாலும் என்ன போட்டுச்சு தெரியுமா, ஃபாஸ்டிங் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஃபாஸ்டிங் போட்டா மேல் இருக்குது, கால் வலிக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி சாக்கு போக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவ பிள்ளையே, நீ உபவாசம் பண்ணா மட்டும்தான் உன் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை. உபவாசம் பண்றது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணணும். உபவாசத்துல என்ன பண்ணணுங்க, அதுவும் ஜெபம் பண்றதுன்னா சாதாரண ஜெபத்தை சொல்லல. என்ன ஜெபம் பண்ணணும், முழங்கால் போடணும். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணான்னு தெரியுமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தானியேல் வந்து 6ஆம் அதிகாரத்துல முழங்கால் போடும்போது அவருக்கு வயசு 85க்கு மேல இருக்கும். எத்தனை வயசு? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே இஸ்ரவேல் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, சோரிமா முதல் அதிகாரத்துல அவர் சிறை கைதியா வந்தபோது அவருக்கு வயசு 16ல இருந்து 18. இப்ப 6ஆம் அதிகாரத்துல அவர் முழங்கால் படியிடும் போது அவருக்கு வயசு 85க்கு மேல. எத்தனை நாள் பாஸ்? துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறு மற்றும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைல என்ன செய்யலையா, பூசிக்கொள்ளவும் இல்லை. 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இக்தேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து, அப்படியே நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜ்யத்தில் என்ன செய்தேன், நமக்குன்னு தேவன் தேவதூதர்களை வச்சிருக்கார். நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அந்த தேவதூதன் நம்மகிட்ட பதில கொண்டு வரணும். ஆனா சாத்தான் என்ன பண்ணுகிறான் என்றால், நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த பதில் வரக்கூடாதபடி அவன் தடை பண்ணுகிறான். அவனுக்கு தடை பண்ணுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். அந்த தடை மாற வேண்டுமானால் உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். தானியேல் 21 நாள் சோர்ந்து போகல.
சோர்ந்து போகாம விசுவாசத்தோடு தனக்கு தேவன் வெளிப்பாடை தர வேண்டும் என்பதற்காக அவன் போராடி ஜெபம் பண்ணான். தன்னுடைய ஜெபங்களில் போராட்டம் இருந்தது. பதில் கிடைக்கும் வரைக்கும் அவன் எந்திக்கல. அப்படி ஜெபித்ததினால தேவன் தனக்குன்னு வைத்திருக்கிற தேவ தூதனிடம் அவன் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்ம ஏன் பெற்றுக்கொள்ள முடியல தெரியுமா? உபவாச ஜெபமே. கடந்த நாட்களை நாங்க ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்களுக்கு பேசினார். உனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சில பிசாசு போராடுகிறது. உனக்குன்னு வைத்திருக்கிற தேவ தூதனை அவன் தடை பண்ணி வைத்திருக்கிறான். நீ உபவாசம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த தடை மாறுகிறது. அல்லேலூயா. உபவாசம்னா சாதாரண உபவாசத்தை சொல்லல. பரிசேர் சதிசேருடைய உபவாசத்திலும் பரிசேர் சதிசேருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. பரிசேர் சதிசேருடைய நீதி என்ன? வாரத்துல 2 தடவை உபவாசம். வாரத்துல 2 தடவை. நம்ம ஆட்கள் அது கூட இருக்கிறது இல்லை. சரிதானா? 2 தடவைனா 2 வேளை. சரிதானா? இன்னைக்கு நீங்க ஒரு வேளை உபவாசம் பண்ணிருக்கீங்க. இப்ப மத்தியானம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? சாப்பாடு என்ன செய்யப்படுது? அந்த காலத்துல சபைகள்ல முடிஞ்சோடனே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் கொடுக்க மாட்டாங்க. 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வச்சாலும் 3 நாள் உனக்கு தண்ணி மட்டும்தான். 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே உனக்கு சாதாரண சாப்பாடு தான் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? இப்ப நம்ம எங்க பார்த்தாலும் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? சிக்கன் பிரியாணி திங்கிறதுனால தான் நம்ம கொளுத்து போய் என்ன செய்யறோம்? அலையிறோம். எப்படி போய் அலையிறோம்? சாப்பாடு வசதியா கிடைச்சி வீடு பந்தாவா இருக்க போய் தான் முழங்கால் என்ன செய்ய மாட்டோம்? போட மாட்டோம். அப்ப கூரை வீடு. அப்ப பாத்தீங்கன்னா பஸ் வசதி கார் வசதி கிடையாது. இப்ப பஸ் இருந்தா தான் நாங்க என்ன செய்வோம்? வருவோம் மீட்டிங். அப்ப நடந்தே வருவோம். பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் பிசாசு ஓடிச்சு. இருக்கிற பிசாசு எல்லாம் என்ன செஞ்சு ஓடிச்சு. இப்ப இருக்கிற பிசாசு எல்லாம் என்ன செய்யுது? வருது. நல்லா பாட்டு பாடுறாங்க. நம்மளும் சேர்ந்து கொஞ்ச நேரம் இங்க என்ன செய்வோம்? என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு வருது. ஏதாவது ஆடுதான்னு பார்த்திருக்கீங்களா? நான் தான் ஆடுறேன் மாஸ்டர். எப்படி? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆடுறாங்க. வீட்டுக்குள்ள ஒரே சண்டையா என்ன செய்யுது? நடக்குது. ஏன் பிசாசு போக மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்றது இல்ல? உபவாச ஜெபமே என்ன செய்யறது இல்ல? பண்றது இல்ல. இங்க தானியேல பாருங்க. 21 நாள். எத்தனை வயசு? இங்கார் அவருக்கு முழங்கால் போடும்போது என்னுடைய கணக்கின்படி அவருக்கு 90 வயசுக்கு மேல இருக்கும். 90 வயசுல 21 நாள் பாஸ்டிங் போட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? அவர் ஜெபம் பண்றாரு. எதுக்கு? வெளிப்பாடு கிடைக்கணும், தடை மாறணும், என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரியணும் அப்படிங்கறத உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. அப்பதான் பதில் கிடைத்தது. அப்ப சபை உபவாச ஜெபம் ரொம்ப 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 அவசியம். எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க. எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுது நாங்களே சொல்லி முடிச்சிருந்தோம். ஆமான் என்று சொல்லக்கூடிய அந்த சதிகாரன் யூதர்களுக்கு விரோதமாக சட்டத்தை ஏற்றி முதல் மாதத்திலே பார்த்தீங்கன்னா வருடத்துல முதல் மாதத்துல சட்டத்தை போட்டு 12ஆம் மாதத்துல என்ன செய்யணும் அப்படின்னா 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் என்று சட்டம் போட்டு விடுகிறான். இந்த சட்டம் யாருக்கு தெரியப்படுதுன்னா மொர்தெகாய்க்கு தெரியப்படுது. அப்ப மொர்தெகாய் என்ன செய்யறான்னா உபவாசம் பண்றாரு, சாம்பலை மேல அள்ளி போடுறாரு, ரெட்டிடித்துக் கொள்கிறார். எஸ்தர் ராஜாதிக்கு அதை தெரிவிக்கிறார். எஸ்தர் ராஜாதி சொல்லுகிறாள், ராஜா யாராவது என்னை கூப்பிட்டாதான் நான் போக முடியும், அப்படி மீறி போனா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு. உடனே எஸ்தர் ராஜாதியை பார்த்து மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்த அப்படின்னா யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் என்ன செய்யும்? வேறொரு இடத்துல நிரம்பும். எதுக்கு உனக்கு இந்த ராஜ்ய மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா நீ இந்த காலத்துல உதவியா இருக்கும்படிதான் உனக்கு என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்திருக்காரு அப்படின்னு. 14ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அடுத்த வாசிங்க பார்க்கலாம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்றான். சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுமொழியாக சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்.
நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று யோசித்து பாருங்க. எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் தன் வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் பூலோக ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக பரலோக ராஜாவை நான் உபவாசத்தோடு சந்திக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. என்ன தீர்மானம் பண்ணா? பூலோக ராஜாவை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை சந்திக்க போறேன்? பரலோக ராஜாவை பார்க்க போறேன். அது எப்படி பார்க்க போறேன்? 3 நாள் நான் தண்ணியும் குடிக்க மாட்டேன், சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்படி உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு இருக்கிற தாதிமார்களும் ஜெபம் பண்ண வைக்க போகிறேன். நீங்களும் சூசானில் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட யூதர்களை கூட்டி சேர்த்து உபவாச ஜெபத்தை அறிவியுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் உபவாசம் பண்ணின பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தேசத்தில் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். அல்லேலூயா. உலகத்துக்காரனை நீங்க பாருங்களேன், ஒரு அரசியல்வாதியை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா உண்ணாவிரத போராட்டம்னு போடுறான். தெரியுமா உங்களுக்கு? நம்ம காந்திஜி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்ல, அவர் என்ன போராட்டம் கொண்டு வந்தார் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு உலகத்துக்காரனுக்கு தெரியுது உண்ணாவிரதத்தின் மேன்மை. ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? ஹலோ, ஏன் உங்க வீட்டுல இருக்கிற பிசாசு ஓட மாட்டேங்குது தெரியுமா? குறைந்தபட்சம் 3 நாளாவது என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டேனா உன் வாழ்க்கையில காரியம் மாறுதலாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் காரியம் மாற மாட்டேங்குது? நிறைய பேருக்கு ஏன் கேன்சர் வியாதி? கேன்சர் வியாதிங்கிறது அது ஒரு அசுத்தாவி. அந்த அசுத்தாவி நிறைய கிறிஸ்தவங்களை பாட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் போக மாட்டேங்குன்னா நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்காதனால வாதம் வீட்ட மாட்டேன் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. 3 நாள் குடும்பமா உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி பாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார், இங்க வந்தவர்களை பார்த்து குடும்ப ஜெபம் அநேகருக்குள்ள கிடையாது. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். நீ குடும்பமாக 3 நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துல கண்ணீரோடு கூட நீ ஜெபிப்பா என்றால் எந்த காரியத்திலும் வாழ்க்கையில பலவீனம் இருக்குதோ, எந்த வாதை வியாதியும் உனக்கு வராது. உன் வாழ்க்கையில வெற்றியை கத்த தர்றதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றதுன்னா, ஒரு நாள் கூட பாஸ்டிங் என்ன செய்யறது இல்ல. முழுசா ஒரு நாளாவது என்ன செய்யணும்? பாஸ்டிங் இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா 3 வேளையும் சாப்பிடாம என்ன பண்ணணும்? பாஸ்டிங் இருந்து அன்னைக்கு தான் விழுந்து விழுந்து வேலையெல்லாம் பார்க்கணும். எப்படி? அன்னைக்கு தான் என்ன செய்யறது? வீட்டை கழுவி விடுறதுல இருந்து, போன் பேசுறதுல இருந்து, வெட்டி பேச்சு பேசுறதுலாம் இன்னைக்கு தான் பண்ணுவாங்க. கேட்டா நான் என்ன இருக்கிறேன், என்ன இருக்காங்களா பாஸ்டிங்ல 10 பேர்கிட்ட சொல்லி முடிச்சிருவாங்க. ஹலோ, இதுக்கு பேர் என்ன கிடையாது? பாஸ்டிங் கிடையாது. அன்னைக்கு போனெல்லாம் தூர என்ன செஞ்சிடணும்? ஒதுக்கி வச்சிடணும். ஃபுல்லா டெடிகேஷன் பண்ணி பாருங்க. அர்ப்பணிப்பு இல்லாத இன்னைக்கு சபைகள்ல கர்த்தருடைய அக்கினி எரியாதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த டெடிகேஷன் லைஃப். அர்ப்பணிப்பு இல்ல, அர்ப்பணிப்புல ஓட்ட காணப்படுது. அர்ப்பணிப்பு இல்லாதனாலதான் பலிபீடத்தில் அக்கினி அணைந்து போய் கிடக்குது. பலிபீடத்தில் அக்கினி கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னா உன் வாழ்க்கையில அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அநேகருடைய பலிபீடம் அணைஞ்சு போய் கிடக்குது. என்ன போய் கிடக்குது? புகைதான் வருது. என்ன வருது? அநேகருடைய பலிபீடத்துல என்ன வரணும் சொல்லுங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உங்க பலிபீடத்துல அக்கினி வருதா இல்ல புகை வருதா? வீட்டுக்கு போனாலே கொட்டாவி தான் வருது. பாஸ்டர் என்ன வருது? முழங்கால் போட்ட உடனே பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் என்ன செய்யுது? இழுத்துக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு வருதான். இந்த எஸ்தர் சூசானில் இருக்கிற எல்லாரும் உபவாசம் பண்ணும்படி சொன்னார். இவ்வளவு உபவாசம் பண்ணினார். நடந்தது என்ன தெரியுமா? 3 நாள் உபவாசத்தில் தேவனை முதலாவது அவள் சந்தித்தார். நம் ஆண்டவர் உபவாச ஜெபம் தாழ்மைக்கு அடையாளம். உபவாச ஜெபம் எதுக்குங்க அடையாளம்? பழைய ஏற்பாடு முழுது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உபவாசம் பண்ணும் பொழுது அவங்க ரெட்டுடுத்திக் கொள்வார்கள். ரெட்டுனா சாக்கு உடை. நம்ம நல்ல உடை போட்டாலே நமக்கு அரிக்குது, அப்படித்தானே? சணல் உடைய போட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தாக்கு பிடிக்க முடியுமா? அதுல சாம்பலை வேற மேல போட்டுக்கிட்டே எப்படி இருக்கும்? அதுக்கடுத்து தாழ்மையா போய் படுத்துக்கிடுவாங்களாம். அப்படி படுத்ததுனால கர்த்தர் மனம் இறங்கினார். நினிவே மக்கள் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு உலகத்துக்காரன் தான்.
ஆனா யோனா பிரசங்கம் பண்ணாரு, இன்னும் 40 நாள் தான்டா இருக்கு, நீங்க எல்லாம் செத்து போவீங்க அப்படின்னாரு. மனம் திரும்பணும் கூட என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணல. ஆனா மக்கள் என்ன பண்ணா தெரியுமா, சிறியோர் முதல் பெரியோர் வரை மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எதுவுமே எல்லாமே பாஸ்டிங். எல்லாமே என்ன போட்டுச்சு, பாஸ்டிங் போட்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். கர்த்தர் தாம் செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துல கர்த்தர் மனம் இறங்கணுமா, உன் வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படணுமா, உன் வீட்டுல உள்ளவங்க பாவத்துல வாழ்றாங்களா, உன் வீட்டுல உள்ளவங்க யாரு இருதய கடினத்தோடு இருக்கிறாங்களா, 3 நாள் உபவாசம் பண்ணிப்பா, கண்ணீர் விட்டுப்பா, உன் வாழ்க்கையில காரியம் மாறுதலா முடிகிறத நீ பாப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில ஜெயம் இல்ல தெரியுமா, ஏன் உன் வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்ல தெரியுமா, ஏன் உன் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல தெரியுமா, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் லாக்கா இருக்கு தெரியுமா? முதல்ல ஜெபமே இல்லை, 2வது உபவாச ஜெபம் இல்லை. என்ன இல்ல, வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து முதல்ல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டாரு? 40 நாள் பாஸ்டிங் போட்டாரு. எத்தனை நாளுங்க? மோசே ஊழியத்துல எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டாரு? 40 நாள். தானியேல் எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டாரு? 21 நாள். எஸ்தர் எத்தனை நாள் பாஸ்டிங் போட்டா? 3 நாட்கள். அது போல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல மக்கள்லாம் வனாந்தரத்தில் கூட்டு போய் 3 நாள் உபவாசம் பண்ண வச்சாரு. உபவாசம் பண்ணி முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, பாஸ்டிங் பிரேயர் இருக்கீங்களா? தூக்க பிசாசு போகணுமா? இச்ச பிசாசு வெளியே போகணுமா? செல்போன் பிசாசு உன் பிள்ளைய விட்டு போகணுமா? உன் பிள்ளை செல்போனை வெறுக்கணுமா? முழங்கால நின்று பாரு, பாஸ்டிங் போட்டு பாரு, கர்த்தர் மனம் இறங்குவார். அல்லேலூயா. உலகத்துக்காரனுக்கு தெரியுது உண்ணாவிரத போராட்டம். உண்ணாவிரத போராட்டம் வச்சா கவர்மெண்டே மாறுதா மாறலையாங்க? ஹலோ, மனம் இறங்குதா இல்லையாங்க? உலக பிரகாரமான மனிதனுக்கே உண்ணாவிரதம் மேன்மை தெரியுது. சபைக்கு இன்னைக்கு பாஸ்டிங்குடைய மேன்மை தெரியல. தயவுசெய்து சொல்றேன், மாசத்துல 3 நாளாவது பாஸ்டிங் போடுங்க. என்ன போடணும்? செத்தெல்லாம் போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. சரிதானா? என்ன போக மாட்டீங்க? ஆமா, நல்ல கொளுத்த கன்று போல தான் இருக்கிறீங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. 3 நாள் பாஸ்டிங் என்ன செய்யுங்க, போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே ஏதாவது ஆச்சுன்னா என்று சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிதானா? ஓகே. 3 நாள் பாஸ்டிங் போட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? எப்படி போடணும்? இப்போ நம்ம ஜெபத்தில் கொஞ்ச நேரம் போராட போகிறோம். 10 நிமிஷம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ உங்களை போராட வைக்க போகிறோம். ஆவியான ஒத்தாசையோடு நம்ம போராட போகிறோம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குறத பார்க்க போகிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குறத பார்க்க போகிறேன். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத பார்க்க போகிறேன். சபையில் கர்த்தருடைய மகிமை இறங்குறத பார்க்க போகிறேன். போராட்டி ஜெபத்தின் மேன்மையை நீங்க பார்க்க போறீங்க. எஸ்தர் என்ன செய்தால்? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றால், ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்தால், ராஜா ராஜஸ்ரீயாகி எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் என்ன கிடைத்தது? தயை கிடைத்தது. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செற்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டால், ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, 3 நாள் உபவாச ஜெபம் பூலோக ராஜாவுடைய உள்ளத்தை என்ன செஞ்சு தெரியுமா? மாற்றியது. அல்லேலூயா. வந்து நின்னாலே அவன் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை வந்து சாதாரணமா நம்ம பேச முடியாது. அங்க பரிசுத்தானவர் இருந்தா தான் பேச முடியும். அங்க பேசுறது நமக்கு பார்க்க ராஜா, ஆனா ஆண்டவர் தான் அங்க பேசுறாரு. உன் மன்றாட்டு என்ன? உன் மன்றாட்டு. அப்ப அவ 3 நாள் என்ன பண்ணா நினைக்கீங்க? ஜெபத்துல போராடினால், என் தேசம் பாதுகாக்கப்படணும், என் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. இது போராடுற ஆவி என்ன தெரியுமா? அமலேக்கு ஆவி. இந்த ஆமான் எந்த சந்ததியை சேர்ந்தவன்? அமலேக்கு சந்ததியை சேர்ந்தவன். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா
யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிலி தீமிலே வந்த பொழுது அமலேக்கியர் இஸ்ரவேலரோடு கூட என்ன செய்தார்களாம்? யுத்தம் பண்ணினார்கள். இந்த அமலேக்கியருடைய போராட்டம் எதுக்கு தெரியுமா? நீ தேவன் உனக்குன்னு வைத்திருக்கிற பரம காணனை நோக்கி முன்னேறக்கூடாதபடிக்கு போராடுகிற ஆவி. இந்த ஆவியை முறியடிக்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் போராட வேண்டும். மோசே சொன்னார், மோசே யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ ஜனங்களை கூட்டு போய் கீழே யுத்தம் பண்ணு, நான் மேலே போய் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்க போறேன், ஜெபத்துல போராட போறேன். ஜெபத்துல என்ன பண்ண போறேன்? போராட போறேன்னு சொல்லி போராடினா காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் யுத்தம். எத்தனை மணி நேரம் யுத்தங்க? மோசேயுடைய கைகள் தளர்ந்த பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இத ஊரும் ஆரோனும் பார்த்த பொழுது சப்போர்ட்டிவா ஊரும் ஆரோனும் கையை பிடிச்சு தூக்குனாங்க. ஜெயம் கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உபவாசத்தோடு மோசே தன் ஜெபங்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடின பொழுது கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்தபோது மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பங்க மேலதான் இருந்தது. அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அவங்க முழுக்க நாள் செலுத்தவர்கள் தான். சிவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு. இப்ப மேல அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இருப்பது அது பரிசுத்தாவினுடைய நிறைவுக்கு அடையாளமா இருக்கிறது. அதுவும் நல்லதுதான். ஆனா இது அவர்களுக்கு வெற்றி தரவில்லை. ஜெபத்தில் போராடின பொழுதே அமலேக்கிய ஆவி அவர்கள் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இப்ப நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், நீ அபிஷேகம் பெற்றவன் தான். இயேசு உன் கூட இருக்கிறது உண்மைதான். இயேசு நான் உன்னை விட்டு விலகுது, உன்னை கைவிடுதல் என்று சொன்னது உண்மைதான். அவர் உன் கூட இருக்கிறாரு. ஆனா நீ ஜெபத்தில் போராடாவிட்டால் ஜெயிக்க முடியாது. ஜெபத்தில் போராடாத மனிதன் கண்டிப்பா வெற்றி பெறக்கு வாய்ப்பே இல்லை. சாத்தான் ஒவ்வொரு விசுவாசி முழங்கால் போட்டு அவன் நடுங்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அவன் நடுங்கிற ஜெபம் என்ன தெரியுமா? முழங்காலுக்கு மட்டும்தான். ஏன் அவன் முழங்காலுக்கு நடுங்கிறான் அப்படின்னு கேட்டா, முழங்கால் என்பது எனக்கு ஆண்டவர் கற்று தந்தார். முழங்கால் என்பது தாழ்மைக்கு அடையாளம். எனக்கு ஆவியானவர் சொன்னார், தண்ணி எதை நோக்கி ஓடும் அப்படின்னு. தண்ணி தாழ்மையான இடத்தை நோக்கி தான் என்ன செய்யும்? ஓடும். நீ முழங்கால் போடும்போது நீ என்ன செய்யற தெரியுமா? உன்னை தாழ்த்துற. அதுலயும் உபவாசம் பண்ணும்போது நீ என்ன செய்யற தெரியுமா? ஆத்மாவை தாழ்த்துற. அதுலயும் கையை உயர்த்தும் போது என்ன செய்யற தெரியுமா? ஐ ஆம் ஃபுல் சரண்டர்ட் அப்படிங்க. என்ன பண்ற? நீ எவ்வளவு குறைவோடு இருந்தாலும் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி 2 கைகளை உயர்த்திட்டா, நீங்க உலகத்தின்படியே பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாதி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவான். என்ன தெரியுமா? ஹேண்ட்ஸ் அப் அப்படிமா. கையை உயர்த்திட்டா என்ன பண்ணுவாங்க? ஷூட் பண்ணுவாங்களா? உலகமே வந்து கையை உயர்த்தி சரண்டர் அடைஞ்சிட்டா காப்பாத்துது. பரலோ கவர்மெண்ட் அதே தான். நீ கையை உயர்த்திட்டேன்னா பரலோ கவர்மெண்ட் இறங்கி வந்துடும். அல்லேலூயா. இந்த பூலோகத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமானால் சபை ஜெபித்தால் மட்டும்தான் வல்லமை வெளிப்படும். நீ ஜெபிக்காவிட்டால் வல்லமை வெளிப்படாது. இந்த அமலேக்கிய ஆவி யூத வம்சத்துல வந்து என்ன வம்சம் தெரியுமா? யூத வம்சத்துலதான் இயேசு பறக்க போறார். அப்ப இயேசுவே பறக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்ய தெரியுமா? 127 நாடுகள் இருக்கிற யூதர்களை கொல்வதற்கு ஆமான் மூலமாய் திட்டம் போட்டார். இன்னைக்கு அதே அமலேக்கிய ஆவிதான் உலகம் முழுது கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இயேசு ஜனங்கள் உள்ளத்துல பறக்கக்கூடாது என்பதற்காக சபைக்கு விரோதமாக மத தீவிரவாதிகளை எழுப்பி அது என்ன செய்து தெரியுமா? போராடிக்கிட்டு இருக்கு. சபைக்கு முன்னாடி வந்து போராடுது. பெரிய சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன டீம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணா சபை குளோஸ் ஆகுதுங்க. நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊழியக்காரர், சின்ன சபை தான், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்பொழுது மத தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க. 3 பேர் வந்து, நீ பிரசங்கத்தை நிப்பாட்டு அப்படின்னாங்க. இந்த ஊழியக்காரர் தொடர்ந்து விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். சத்துன்னு அவரை அறைந்து விட்டான் ஒரு மனிதன். 3 பேர் அறைந்து விட்டார்கள். நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ இதை பண்ணிட்டேன்னு சொல்லி சபை ஸ்டாப் பண்ணப்பட்டது. சபை கலைந்துபட்டது. இந்த ஊழியக்காரர் அவமானத்தோடு கூட ஜெப அறைக்குள்ள போனார். முழங்கால் படியிட்டார். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்றேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உமக்கு ஊழியம் செய்றேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினார் பாருங்க. 3 நாள் முடிவில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பட்டணம் எல்லாம் வேடிக்கை பார்த்தது, இந்த சபையை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனா அதே பட்டணம் என்ன செஞ்சு தெரியுமா? 3ஆவது நாள் முடிவில் அரைஞ்சவே சடுதியா செத்து விழுந்தான். ஒருத்தன் மெண்டல் ஆயிட்டான். 2 பேருக்கு இது நடந்தோன்னு இன்னொருத்தன் என்ன செஞ்சான் தெரியுமா? நம்ம இது மேல விட்ட நமக்கு பரிதாபம் பாஸ்டர் தேடி வந்து காலிலே விழுந்துட்டான்.
அவன் ரட்சிக்கப்பட்டான். பட்டணம் சபையை குறித்து கலங்க ஆரம்பித்தது. இன்னைக்கு சபை தான் உலகத்தை பார்த்து கலங்குது. சபை பாஸ்டிங் போட்டா எந்த மத தீவிரவாதி எதிர்த்து நிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? சபை 3 நாள் உபவாசம் பண்ணி கண்ணீரோடு ஜெபித்தால் ஒரு மனிதனும் சபைக்கு விரோதமா எழும்பி நிற்க முடியாது. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியும். இந்த கல் மேல் எவன் மோதுகிறானோ, இந்த கல் எவன் மேல் விழுமோ. நடக்குதா? ஆனா இன்னைக்கு அது நடக்கல. ஏன் நடக்கல? சபை உபவாசம் பண்ணி ஜெபிக்கல. சபை உபவாசம் பண்ணா சபையை குறித்த கலக்கம் தான் தேசத்துக்கு உண்டாகும். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொடிப்பைய வந்துட்டு சபையை கலக்குறான். சபை ஆராதனை நடத்தக்கூடாதுங்க. நீ முழங்கால் போட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீ உபவாசம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தனுடைய அஸ்திபாரம் அசைக்கப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரதை காண்பார்கள். அல்லேலூயா. எஸ்தர் முழங்கால் போட்டா. வேதம் சொல்லுகிறது, நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அநேகர் பயந்து யூத மார்க்கத்தில் அமைஞ்சாங்கன்னு போட்டிருக்கோம். பார்த்திருக்கீங்களா? அநேகர் வந்து யெகோவா தேவனை வணங்குறவனா மாறிட்டான். ஏ உபவாச ஜெபம் 127 நாடுகளுக்கும் யெகோவா தேவனே தேவன் என்பதை ப்ரூவ் பண்ணது. இவர்கள் எதிரிகள் ஒருவனும் ஒரு துளி எதிர்த்து நிற்க முடியல. சட்டத்தை கர்த்தர் தலைகீழ மாத்திட்டார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? 3 நாள் பாஸ்டிங்க. 3 நாள் பாஸ்டிங். தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றியா? முழங்கால் போடுறியா? கதறியா? கதறிப்பார். சவால் விட்டு சொல்றேன், கதறிப்பார். கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகும். உன் குடும்பத்துல யார் யார் மனம் திரும்பாம இருக்காங்களோ, எவ்வளவு கடினம் உள்ளவனா இருக்கிறவனோ, கர்த்தர் உடைப்பார், கர்த்தர் ரட்சிப்பார், சபைக்கு கொண்டு வந்து நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு காரியம் மாறுதலால் முடியாததுக்கு காரணம் தெரியுமா? எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கிற்று. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. வாழ்க்கையில ஆர்ப்பரிப்பு வரணுமா? ஐயா, உபவாசம் பண்ணி முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பார். கர்த்தர் உனக்கு பலமாய் கிரியை செய்வார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். மூன்றாம் வசனத்தை வாசிங்க. நேரம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது, ஆமானாகிய ஆகானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாக செய்த யோசித்த யோசனையையும் பரிகரிக்கும்படி அவனிடத்தில் என்ன பண்ணாளா? அவன் 2 காரியம் செஞ்சான். 1 உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். 2 கண்ணீரோடு பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கண்ணீரோடு நீ ஜெபித்தேன்னு வச்சுக்கோங்க, உன் ஜெபத்தை விட்டு கர்த்தர் கடந்தே போக மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபு தேவனிடத்துல போராடி மேற்கொண்டானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓசியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அழுது கெஞ்சினான். என்ன பண்ணாங்க? அழுது கெஞ்சினான். சில வீடுகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள். அப்பா எதையும் தரமாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே உட்காந்துருப்பாங்க. 3 நாள் பேச மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன செய்யும்? எது கேட்டாலும் வேண்டாம் 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 அப்படின்னு அப்பா பார்ப்பாரு. 4ஆவது நாள் இந்தா போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. பார்த்துருக்கீங்களா? பொம்பளை பிள்ளை அழுதே சாதிக்கிறவங்க. அதனால பார்த்து கவனமா இருக்கு. சரிதானே? சரி, நம்ம எல்லாரும் இப்போ ஏசப்பட்டு ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போராட போறோம். எதுக்கு போராடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாம் எதுக்கெல்லாம் போராடணும் தெரியுமா? விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள போராடி ஜெபிக்கணும், தேவ சித்தம் செய்யணும் போராடி ஜெபிக்கணும், முன்னேற்றத்தை தடுக்கிற ஆவிகளை ஜெயிக்கணும்னா போராடி ஜெபிக்கணும்,
மீதியானியரின் ஆவிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா போராடி ஜெபிக்கணும். நீங்க போராடி ஜெபித்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தர முடியும். இங்க இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஏன் விடுதலை இல்லைன்னா நீ போராடி ஜெபிக்கிற பழக்கமே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். முழங்கால் போடுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைகளை முழங்கால் போடுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கால் வலிச்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். சரிதானே? முழங்கால் போட்டு பார்ப்போம். வயசானவங்க மட்டும்தான் உட்கார்றதுக்கு அனுமதி. வேற யாரும் முழங்கால் போடுறதுக்கு சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. சரிதானா? முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க போகிறோம். தயவு செய்து சொல்கிறேன், நம்ம இப்போ 10 நிமிஷம் டைம் எடுக்க போகிறோம். சரிதானா? இதில் நம்ம போராடி ஜெபிக்க போகிறோம். நீங்கள் போராட்டத்தின் ஜெபத்தை பார்க்க போகிறீங்க. என்னோடு சேர்ந்து கண்ணீரோடு கூட ஜெபிக்க போகிறீங்க. கர்த்தர் முடிவில் உங்களை நிரப்புறதை பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன். விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடவே ஆமென். விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபை போல நான் விடமாட்டே. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் எலியாவை நான் ஜெபித்திடுவேன். அன்னால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல போராடுவேன், எலியாவை போல ஜெபித்திடுவேன். ஆமென். ஆமென். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன், அக்கினி இறங்குவர ஜெபித்திடுவேன். கர்மேல் ஆமென், அக்கினி இறங்குவர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எங்கள் எலியாவின் ஆமென் இறங்கி வாருமையா. நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்தேன். ஆமென் ஆமென். எலியாவை அப்படியே கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல மனம் இறங்குங்கப்பா, என் ஜெப குறைவுகளை மன்னிங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஃபைனலா தான் அபிஷேகத்துக்கு ஜெபம் பண்ண போறோம். இப்ப கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க போறோம். ஏசப்பா, என் ஜெப குறைவை மன்னிங்க. என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் 1 மணி நேரம் கூட நான் ஜெபிக்கல. என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க. உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கல, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இன்று முதல் ஆண்டவரை முழங்கால் நின்று ஜெபிக்கவோ, உபவாசம் பண்ணி ஜெபிக்கவோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் குடும்பத்துக்கு மனம் இறங்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மேல ஒரு ஜெப ஆவியை வைங்க. கேளுங்க பார்க்கலாம். இப்ப ஆவியில நிரம்புற நேரம் கிடையாது. இது ஜெபிக்கிற நேரம். இது கருத்தா ஜெபிக்கிற நேரம். கருத்தா கரங்களை உயர்த்தி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். பாப்பா கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கண்ணை மூடி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என் குடும்பத்துக்கு மனம் இறங்குங்க. ஏசப்பா, என் வீட்டுக்கு மனம் இறங்குங்க. ஏசப்பா, என் சபைக்கு மனம் இறங்குங்க. ஏசப்பா, எங்க சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்னியை போடுங்க. சொல்லுங்க, எழுப்புதல் அக்னியை போடுங்க. என் குடும்பத்துக்கு மனம் இறங்கி எல்லா குடி பழக்கத்திலிருந்தும், பாவ பழக்க வழக்கத்திலிருந்தும், செல்போன் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசுவே, நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சபையாக ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே மன்றாடுகிறோம்.
எல்லாரும் இப்ப அந்தந்த லைன்ல கரம் கோர்த்து கொள்ளுங்க, பார்க்கலாம். அந்தந்த லைன்ல கரம் கோர்த்து கொள்ளுங்க. இப்ப நம்ம ஒருமனப்பட்டு நாங்க சொல்ற ஜெபத்தை நீங்க சொல்ல போறீங்க. இப்ப நம்ம சபையாக ஒருமனப்பட போகிறோம். கர்த்தர் பலமா கிரியை செய்வதை பார்க்க போறீங்க. கரம் கோர்த்து கொள்ளுங்க எல்லாரும். இப்ப சொல்லுங்க, அன்புள்ள இயேசப்பா, ஆவியானவரே, அப்பா பிதாவே, நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டவர்களாக உமது குமாரன இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசப்பா, நாங்கள் உமக்கு விரோதமாக நானும் என் முப்பிதாக்களும் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் சிந்தனையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செவிகளின் மூலமாக, நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. எங்க ஜெப குறைவை மன்னிங்க, எங்க உபவாச குறைவை மன்னிங்க, நாங்க வீட்டை சுத்தமா வைக்காத பாவத்தை மன்னிங்க, எங்க உள்ளத்தை சுத்தமா வைக்காத பாவத்தை மன்னிங்க. ஏசப்பா, வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம இருந்த அக்கிரமத்தை மன்னிங்க. கருக்கலைப்பு செய்த அக்கிரமத்தை மன்னிங்க. சொல்லுங்க, கருக்கலைப்பு செய்த அக்கிரமத்தை மன்னிங்க. குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின அக்கிரமத்தை மன்னிங்க. இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபையாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கோ. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கோ. அப்பா பிதாவே, இயேசுவின் ரத்தத்தை கையிலேந்தி, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை கையிலேந்தி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் குற்றம் குறைகளை மன்னித்து விசுவாசத்தின் ஆவியினாலே, ஜெப ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, எழுப்புதல் அக்கினியினாலே, ஆத்தும பார தாகத்தினாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சத்தமா சொல்லுங்க, நிரப்புங்கப்பா. எங்களுக்கு இறங்குங்கப்பா. எங்களுக்கு ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. எழுப்புதல் அக்கினியை போடுங்க. இனிமே நாங்கள் உத்தரவாதம் பண்ணி எங்கள் தேசத்திற்காக, எங்க பட்டணத்திற்காக, எங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இறங்குங்க, நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. பரலோக பிதாவே, நீர் எங்களை இப்பொழுது நிரப்புவதற்கு தடையாய் நிற்கிற இந்த பந்தல் கொடி பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபையாக அந்த பலவானை நாங்கள் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். இந்த பந்தல் கொடி பிசாசு எங்களை, இந்த பகுதியுள்ள மக்களை கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம், கட்டவிழ்க்கிறோம். எல்லா அசுத்தாவிகளையும் சபையாக இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம், துரத்துகிறோம். பிதாவே, பரிசுத்த ஆவியினாலோ, வல்லமையினாலோ, விசுவாசத்தினாலோ, தைரியத்தினாலோ மீண்டும் ஒரு விசை எங்களை உயிர்ப்பியோ, எங்களை உயிர்ப்பியோ. இப்ப கைகளை விட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, பார்க்கலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் வானம் திறக்கப்படுது, வானம் திறக்கப்படுது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. பெருகிற கர்த்தருடைய அக்கினி, பெருகிற கர்த்தருடைய அக்கினி. இவா ஷகதர பலவக தர பலவக தர பலவக தர. இவா கலதர ஓஷந்தர மரிதமா. இங்க துணிமாக தர பலவா. கர்த்தர் நிரப்பற ஒவ்வொரு வேளை ஜெப அக்கினி கர்த்தர் போடுகிறார். ஜெப அக்கினி, ஜெப அக்கினி, எழுப்புதல் அக்கினி, எழுப்புதல் அக்கினி. பெருகிற பெருகிற இவா ஷகதர கதர பலவக தர பலவா. இங்க துணிமா கட்டி
நோய் மறையுது, கட்டி மறையுது, பலவீனம் மாறுது, வியாதி மாறுது. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள். ஈஷா காதா ரா காதா ரா இபாகானோ ஏஷே கோதரோ இபாகானோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் நாமத்து நிமித்தமே உன் மீறுதலை குலைத்து போட்டேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இங்க வந்திருக்கிறதை பார்த்து சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கினேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. உன் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. கள்ள தொடர்பை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஒரு நபர் கள்ள தொடர்போடு வந்திருக்கிற, இனி பாவம் செய்யாத கர்த்தர் வார்னிங் பண்றாரு. உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாதே. இனி அந்த சர்ப்பத்தின் ஆவி உன்னை கலங்கடிக்க முடியாது. நான் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் உன் குறைவுகளை மன்னித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் திரும்ப உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறார். இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பான். நீ கனி கொடுக்கும் காலம் வந்து விட்டது. உன்னிடத்துல கர்த்தர் கனியை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இனிமையாவது நீ கனி கொடுப்பாயா? எத்தனை பேர் கனி கொடுப்பேன்னு சொல்றவங்களா கையை உயர்த்துங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்படிப்பட்டவங்க மேல திரும்ப ஒரு விசை கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவர் உனக்கு தர்ற அபிஷேகத்தை நீ காத்துக் கொள்வாயா? செல்போன்ல உட்கார மாட்டேன், நான் பாஸ்திங்கிறது ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கொடுக்கிற ஆத்ம பாரத்தாளத்தோடு ஊழியம் செய்வேன், பாஸ்டரோடு இணைந்து ஊழியம் செய்வேன், சபையோடு இணைந்து ஊழியம் செய்யறவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். இப்ப கர்த்தர் உன்னை திரும்ப நிரப்ப விரும்புகிறார். உன்னை நம்பி கர்த்தர் தர விரும்புறாரு. ஆனா நீ இதை காத்துக்கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கையில கிருபை மேல் கிருபை பெருகும், பலத்தின் மேல் பலன் அடைவாய், மகிமையின் மேல் மகிமை அடைவாய். இப்ப பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தர் இறங்கி வருகிறார். மகிமையும் தேவன் நமத்தில் இறங்கி வருகிறார். அப்படி மகிமை நிரப்புது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள். இழந்து போன ஜெப ஆவி, இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் இப்ப தர்றாரு. கிருபையை தர்றாரு, விண்ணப்பத்தின் ஆவியை தர்றாரு, மன்றாட்டின் ஆவியை தர்றாரு. பெற்றுக்கொள் கர்த்தருடைய அக்கினி, பெற்றுக்கொள் கர்த்தருடைய அக்கினி. The fire, the fire. Thank you, thank you, thank you. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க டாடி. தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க வாக்கு நம்பி நீங்க திரும்ப உயிர்ப்பித்திருக்கிறீர், அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். நாங்கள் கேட்ட செய்தியின்படி வாழ எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தாரும். எஸ்தரை போல தன் தேசத்திற்காக, தன் பட்டணத்திற்காக, தன் குடும்பத்திற்காக உத்தரவாதம் பண்ணி ஒவ்வொருவரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தந்திருக்கிறீர். அதை நாங்கள் காத்துக்கொள்ளவும் அதன்படி வாழவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இதை பெற்றுக்கொண்ட இவர்கள் ஒவ்வொருவரும் அதற்கு பாத்திரமான நடந்து கொள்ள கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணும். அடியேன் இவர்களை மனப்பூர்வமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நம்ம நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் பெருகுவதாக. ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு நபரை பார்த்து சொல்லுகிறார், உன் தரித்திரம் மாறுது, உன் தரித்திரம் மாறுது. இனி நீ பஞ்ச காலத்தை சந்திக்க மாட்ட. செழிப்பை கர்த்தர் தர்றாரு. 5 அப்பத்தை 2 மணி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டுல இனி சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுறாருங்க. சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சுற்றிலும் அதுபோல ஒடுங்கின ஆவி உன்னை விட்டு விலகுது. ஒரு சகோதரி குற்றப்படுத்துகிற ஆவியினால கட்டப்பட்டிருக்கேன், கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. கர்த்தர் இப்போ உன்னை துதியின் வஸ்திரத்தினால் நிரப்புகிறார். மகளே, இனி நீ துதித்துக் கொண்டே இரு, மகிழ்ந்துரு. கர்த்தர் பெரிய கருணை செய்யறத பார்ப்பீங்க. உன் குடும்பத்தை உன் ஜெபத்தினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்ப்பீங்க. தகப்பனே, வந்த ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும். இந்த 2 சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாமா கர்த்தராகி நான் ஏற்ற காலத்து தீவிரமான வார்த்தைப்படி இந்த சபை 1000 பெருகுவதாக. இந்த சபையை நோக்கி திரள் கொண்ட ஜனம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து வந்து நிரம்புவார்களாக. இந்த சபையின் மூலம் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக. அநேகர் தேவனுக்கு ஊழியர்கள் எழுப்பி உலகம் என்கிற புறப்பட்டு போவார்களாக. கர்த்தர் அமிதமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. உமக்கே சகல துதிக்கான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறுதியா முத்துக்குமார் பாஸ்டர்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்திலே பங்கு பெற்ற